அவனை கெட்டவத்தில் திட்டுவேன், அவனை என்னை திட்டுவான். அப்படி நான் 2 பேரும் பயங்கரமாக திட்டிக்குவான். ஆனால் ஒரு நாள் கூட பேசாமல் இருந்ததில்லை. லைஃப்ல சீக்கிரம். ஏன்னா நிறைய பேர் வந்து நண்பரோட சண்டை போட்டு யாருமே இந்த சிஎஸ்ல நிரந்தரமான நண்பர்கள் இல்லை. எனக்கு தெரியாது, நிரந்தரமான எதிரி இல்லைன்றது ஒரு பக்கம். ஆனால் எவ்வளோ பெரிய க்ளோஸாக இருந்தவங்களை நான் 25 வருஷம் 30 வருஷம் பயணித்து இருக்கிறேன். யாரோ 2 வார்த்தையார் வந்து நண்பர்களாக ரிட்டைர்மெண்ட் வரைக்கும் இருந்துட்டு போனாங்க அப்படிங்கிற வரலாறு கிடையாது. ஆனால் எனக்கும் என்னுடைய நண்பன் உயிர் நண்பன் அனந்தனுக்கும் என்னைக்குமே பிரச்சனை இருந்ததில்லை. நாங்கள் வந்து அப்படி என்னுடைய தளபதி அவர் இல்லைன்னா நான் இன்னைக்கு ஜெயிச்சு நிற்கிறேன்னாக்கா எனக்கு முக்கியமான தளபதி என்னுடைய ஆனந்தம். நிறைய பிரச்சனைகள் வரும், அதை அங்கேயே சார்ட் அவுட் பண்ணிடுவோம். அங்கேயே எனக்கு வர்றதுக்கு முன்னாடியே சார்ட் அவுட் பண்ணுறான். இன்னொன்று வந்து அவனுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா பொருளாதார ரீதியாக நான் ரொம்ப கல்லாவே இல்லை, ஒன்றுமே இல்லை. நான் டைரக்ஷன் எடுக்கிறப்பா எல்லாம் காலி, ஒன்றுமே வாங்கிட்டும் காலி. ஆனால் அப்பப்போ பொருளாதாரம் சப்போர்ட் பண்ணிட்டு முக்கியமான வேலையெல்லாம் ஒரு ஜீவன் போட்டு செஞ்சுட்டே இருப்பான். அவன் என் நண்பன் தான். இப்போ கூட 50,000 கொடுத்துருக்கான். அது என்ன தெரியுமா, 50,000 கொடுத்துட்டு சொல்லியிருக்கான், மகனிகிட்ட கேட்காத, இதெல்லாம் கல்யாணம் வச்சுக்கா, அவனுக்கு காசு இருக்காது. யார் சொல்லுவா? அவ்வளோ இயல்பான மனிதன், ப்ராக்டிக்கல் பர்சனாலிட்டி, ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். அதனால் வந்து சொல்லுவாங்க அப்படியே. ஐயப்பராஜா கூட இருக்கிறாரு. அதாவது அந்த அந்த ப்ரொஃபஸர் அதாவது சார் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது எல்லாரும் கத்தி எடுத்து குத்திருப்பாங்க. அந்த ஜூரி ஸ்ரீசர் எல்லாம் கத்தி எடுத்து குத்திருப்பாங்க. ஆனால் கடைசி நாள் இறங்க போகிறப்ப எல்லாரும் குத்திட்டாங்களே அப்படின்னு நினைச்சிருக்கிறப்ப அவருடைய நண்பன் ப்ரொஃபஸர் குத்துவான். அப்போ தான் சொல்லுவாங்க, நான் உண்மையிலே இறந்து நிறைய கதைகள் இருக்கு. ஆனால் தன் நண்பன் வந்து கத்தியால் குத்துக்கிற போது தான் அவன் சொல்லுவான், நான் ஆல்ரெடி இறந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லுவான். அந்த நண்பன் எத்தனையோ நம்ம நட்டு வட்டாரம் நம்ம நிறைய பேர் பழகிக்கலாம். ஆனால் எத்தனை பேர் நம்மளை முன்னாடி குத்திருப்பான், பின்னாடி குத்திருப்பான். ஏன்னா நண்பர்கள் நிறைய நண்பர்கள் அந்த வேலையை செஞ்சிருப்பான். ஆனால் என்னை அரவணைத்து சென்ற ஒரு நண்பன் எனக்கு கூட இந்த இன்ஸ்டியூட்டோட போகிறப்ப ஒரு நண்பனை இழந்து போயிட்டோமே, அதான் ஒரு சிறந்த நண்பர். அவன் இனிமே அவனுடைய நட்பு எனக்கு கிடைக்காது, அவன் என்னை விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதான். அதுக்கு நான் சொல்றேன். எப்படின்னாக்கா ப்ரொஃபஸர் கணுப்பாண்டி அவர்கள் ரிட்டையர் ஆகிறப்போ 2 விஷயம் நினைச்சான். இல்லை நம்ம விட்டு ரிட்டையர் ஆகி போறாரு அப்படின்னு நினைச்சப்போ என் நண்பன் இருக்கான் ஆனந்தன், அவன் எனக்கு எப்பயும் போல் கொடுப்பான் அப்படின்னு நினைச்சேன். இதுவரையும் போல் கொடுப்பான். இன்னைக்கு அவன் வெற்றியாளராக அந்த டைரக்ஷன்ல வெற்றியாளராக டீன்ஷிப்ல வெற்றியாளராக இருக்கிறாங்க. என்னுடைய முயற்சி மட்டும் இல்லை, என்னுடைய முயற்சி மட்டும் இல்லை. அப்போ வந்து அவ்வளோ எப்போ கூட நான் சோர்ந்து நிற்கிறப்பெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் அப்படியே கம்பீரமாக சிரிச்சுட்டு இருக்காரு, அப்படி ஒன்றுமே பிரச்சனை இல்லை போகலாம் அப்படின்னு எனக்கும் நினச்சிக்கலாம். நிறைய பேர் நான் சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிறதுனால அந்த சீட்டு நல்லா சீட்டு உட்காந்துடல முடியாது, வந்து முடியாது. அது முழு வேலி, முழு கிரீடா. ஆனால் அப்படின்னாக்கா எனக்கு மருந்து என்னன்னாக்கா சிரிச்சுடு. எனக்காவது ஆஸ்பத்திரியில் செச்சலை தூக்கி போகிறப்ப எவ்வளோ பாட்டு போடுவாங்க. டாக்டர் சொல்லுவார், டாக்டர் எங்க சொல்லுவாரு, கடைசி நேரத்தில் நீ தூக்கி போகிறப்ப கடைசி நேரத்தில் நீங்கள் அங்கே உள்ள போயிட்டு வருவீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது சார், ஆனால் பாடிட்டு போகிறீங்க. உலகத்திலே அங்கே உள்ள ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள போகிறப்ப சிரிச்சுட்டு சந்தோஷமா பாடிட்டு போனாலும் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. அதான் எனக்கு என்னன்னாக்கா சோகங்களை என்னோட சந்தோஷத்தால் விரட்டி அடிப்பேன். எல்லா சோகங்களையும் மனதில் சுமந்து கொண்டு நான் சோகங்களை என் சந்தோஷத்தால் விரட்டி அடிப்பேன். அதான் சீக்கிரம், புரியுது உங்களுக்கு? அதனால் அந்த சீக்கிரட்டை அவங்களுக்கு தெரிவிப்பேன். அதனால் எப்பயுமே நான் அதை சாதிப்பேன் இதை சாதிப்பேன்னு சொல்லிட்டு உங்களை வருத்திக்காதீங்க. எல்லாமே சாதிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி ரிட்டைர்மெண்ட் சேவிங்ஸ் பின்னாடி நீங்கள் உங்கள் வாழ்க்கை திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்காக இப்படி ஓடுனேன், இதுக்காக நான் இப்படி ஓடுனேன், ஐயோ நான் ஒழுங்காக என் உடம்பை கவனிச்சுக்கலாம். நண்பர்களே நான் சொல்லுறேன், எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது ரிட்டையர் ஆன பிறகு உடம்பை கவனிச்சுக்கிறேன். என்னுடைய நண்பர்களுக்கு சொல்லுறேன், என்னுடைய ப்ரொஃபஸர்ஸ் நாட்டிஷன் எல்லாம் சொல்லுவேன், உடம்பு ரொம்ப முக்கியம்.
உடம்பு வந்து ரொம்ப முக்கியம். உடம்பு வந்து கவனிங்க. ஏன்னா உடல் ஒன்றுதான் உங்களிடம் கடைசி வரை வரப்போகும். உங்க மனைவி வர மாட்டா, உங்க பிள்ளைங்களாம் வந்திருக்காங்க, யாருமே உங்களோட கடைசி வரை வரமாட்டாங்க. ஆனால் உங்கள் உடல் உங்களை பின்தொடர்ந்து வரும். அதனால தயவு செய்து சொல்லுகிறேன், உடலை கண்காணித்துக் கொள்ளுங்கள். எதையுமே சாதிக்க போறதில்லை. நம்ம சாதிச்சோம். இதுக்கு அப்படி ஒரு இந்தியன் சொல்றாங்க. இந்தியன் சொல்லி எப்படின்னாக்கா, தான் வாழ்ற வரைக்கும் அப்படியே சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், என் பிள்ளைகளை அப்படி வச்சிருக்கணும், ஓடுவோம். கடைசி நேரத்தில் என்னன்னாக்கா, தான் சம்பாதித்த பணத்தை தன்னுடைய உடலுக்கு சிகிச்சை தான் அது பயன்படும். ஒன்றுமே பயன்படும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால தம்பிடா, நல்லா இருக்கிறப்ப செலவு பண்ணுவீங்க, செலவு பண்ணி சந்தோஷமா இருங்க. நான் வந்து அப்போ இல்லை, நான் அப்படியே போட்டு சேவிங்ஸ் வச்சுருப்பான். சேவிங்ஸ் வச்சு யாருக்கு? உனக்கு இல்லை, அது யாருக்கோ பயன்பட போகுது. ஏன் பிள்ளைங்களுக்கு சம்பாதிச்சு எடுத்து வைக்கிறீங்க? அவன் வந்து கண்டிப்பாக, நான் வந்து தோலை துள்ள போட்டு தான் வந்தேன். இப்போ நான் வீடு கட்டலை, நான் வந்து கார் வாங்கலை, நான் சமுதாயத்தில் பெரிய ஸ்டேட்டஸாக நான் உயரலை. பண்ணணுமே, ஏன் அவனை கவனிங்க வந்துருக்கீங்க? உங்கள் உடலை கவனிங்க. நானும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. நான் யாருக்கு சொல்லுங்க, எவ்வளவுமே நம்பல. உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சா? அதையும் நான் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டேன். இருந்தாலும் கூட சொல்றேன், என்னன்னாக்கா, கண்டிப்பாக உடல் ரீதியான பிரச்சனை வரும். நல்லா ஓடுங்க, சந்தோஷமா இருங்க, உடலை நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். என் நண்பனை பிரிவுதான் எனக்கு இப்பொழுதுமே எனக்கு கடுமையான அப்படி ஒரு நண்பன் கிடைச்ச வாழ்க்கை எப்பயுமே நண்பன், அதை நட்பு கூட சொல்லுவாங்க. நட்பு கூட